வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம். மேடைக்கு வந்த விஜய்க்கு தொண்டர்கள் விசிலடித்து உற்சாக வரவேற்பு. சனாதானம் ஒரு காலத்திலும் தமிழகத்தில் கால் வைக்க முடியாது. திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என வைகோ பேட்டி. திமுக இனி மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது. மக்களின் வெறுப்பை திமுக சம்பாதித்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ரத சப்தமி விழா கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் தொடங்கி நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்றுள்ளார். மேடைக்கு வந்த விஜய்க்கு விசில் அடித்து தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி உயிர் ஈர்த்தவர்களை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது. இதை முன்னிட்டு செயல் வீரர்கள் கூட்டத்தில் மேடையில் வைக்கப்பட்டுள்ள மொழிப்போர் தியாகிகளின் உருவ படங்களுக்கு விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் தாவேகா கொள்கை தலைவர்களின் படங்களுக்கும் அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு 128 மாவட்ட செயலாளர்கள், ஒன்றியம், நகரம், பகுதி, பேரூராட்சி செயலாளர்கள் மற்றும் சார்பு அணி அமைப்பாளர்கள் உள்ளிட்ட சுமார் 2500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்ற நிலையில் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் மாமல்லபுரத்தில் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது. சனாதானம் ஒரு காலத்திலும் தமிழகத்தில் கால் வைக்க முடியாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, ஒன்றிய அரசு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு போதிய நிதி வழங்காமல் ஓரவஞ்சனை செய்வதாக கண்டனம் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி என மோடி பேசுவது எதுவும் நடக்காது என்றும், சனாதானம் ஒரு காலத்திலும் தமிழகத்தில் கால் வைக்க முடியாது என கூறினார். தொடர்ந்து பேசிய வைகோ, ஆளும் திமுக அரசு கடந்த 4 ஆண்டுகளில் பல சாதனைகளை செய்துவிட்டதாகவும், திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என கூறினார். வஞ்சகமாக, நயவஞ்சகமாக தமிழகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களுடைய கட்சி ஆட்சி செய்கிற மாநிலங்களுக்கு அள்ளி கொடுப்பதை போல கொடுத்தாங்க. இது பிஜேபி அல்லாத ஒரு ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கிறது என்பதற்காக தொடக்கத்திலிருந்து இந்த ஓரவஞ்சகம், டிஸ்கிரிமினேஷன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை கொடுத்தாங்க. பொய்களா நேற்று அவிழ்த்து போயிட்டார். இத்தனை கோடி, அத்தனை கோடி, அத்தனை லட்சம் எல்லாம் பொய். திமுக அரசு மரபுப்படி செயல்படும். 100 ஆண்டுகளாக என்ன மரபு பின்பற்றப்படுகிறதோ அந்த மரபை பின்பற்றி செயல்படும். அவங்க எத்தனை மாநாடுகளை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றிகரமாக லட்சக்கணக்கானவர்கள் திரட்டி 1 மாசத்துக்குள்ள 4 மாநாடு நடத்திட்டாங்க. அடுத்த 2 மாநாடு நடத்துறாங்க. அவங்க எவ்வளவோ முன்னேறி திமுக அணிய முன்ன கொண்டு போயிட்டாங்க. இவங்க இப்பதானே வந்து இப்போ மதுராந்தகத்தில் அவங்க ரொம்ப பின்னாடி இருக்காங்க. ரேஸ்ல அவங்க வர முடியாது. திமுக இனி மீண்டும் ஆட்சிக்கு வராது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் வாக்குறுதிகளில் 1/4 பங்கை கூட திமுக நிறைவேற்றவில்லை என தெரிவித்தார். எங்கு பார்த்தாலும் போராடி கொண்டிருக்கும் அளவுக்கு மக்களின் வெறுப்பை திமுக சம்பாதித்துள்ளதாகவும், இந்த தேர்தலோடு திமுகவுக்கு மக்கள் விடை கொடுத்து விடுவார்கள் என அவர் கூறினார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ரத சப்தமி விழா கோலாகலமாக தொடங்கியது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ரத சப்தமி விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதனை ஒட்டி உற்சவர் மலையப்ப சுவாமி காலை முதல் இரவு வரை 7 வாகனங்களில் எழுந்தருளி மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். அவ்வகையில் இந்த ஆண்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ரத சப்தமி விழா இன்று கோலாகலமாக தொடங்கியது.
முதல் வாகன சேவையாக அதிகாலை 5:30 மணி முதல் காலை 8 மணி வரை சூரிய பிரபை வாகன வீதி உலா நடைபெற்றது. ஜொலிக்கும் சூரிய பிரபை வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளி மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அப்போது மாட வீதிகளில் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்தனர். பகவானுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து வழிபட்டனர். காலை 9 மணி முதல் 10 மணி வரை சிறிய சேஷ வாகன வீதி உலா நடைபெற்றது. இரண்டு நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் கிழக்கு திசை வளிமண்டல அலை நிலவுவதால் 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கால்பந்து விளையாடிய போது மயங்கி விழுந்து உயிரிழந்த மாணவிக்கு முதலமைச்சர் நிதியுதவி அறிவித்துள்ளார். சேலத்தில் கால்பந்து விளையாடி கொண்டிருந்த போது மயங்கி விழுந்து உயிரிழந்த மாணவியின் குடும்பத்துக்கு ரூபாய் 3 லட்சம் நிதி உதவி வழங்கிட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், சேலம் மாவட்டம் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் பயின்று வந்த திவ்ய தர்ஷினி என்பவர் சக மாணவியருடன் கால்பந்து விளையாடி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மயங்கி விழுந்து உயிரிழந்தார் என்ற செய்தி அறிந்து வேதனையும் அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்த மாணவி திவ்ய தர்ஷினியின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த ஆறுதலை தெரிவித்துள்ள முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து 3 லட்சம் ரூபாய் வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளார். கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்றைய தினம் வருகை தந்தார். தொடர்ந்து கோவிலுக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தல் நிச்சயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தேர்தலாக இருக்கும் என்றும் நல்ல கூட்டணியை நிச்சயம் அமைக்கப் போவதாக தெரிவித்தார். விஜய் முதலமைச்சராவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாவேக செயல் வீரர்கள் கூட்டம் மாமல்லபுரத்தில் விஜய் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் உரையாற்றிய தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் எந்த கூட்டணியையும் வீழ்த்தக்கூடிய வல்லமை படைத்தவர் விஜய் என கூறினார். விஜயின் ஆற்றல், சிந்தனை, தொலைநோக்கு பார்வையை மக்கள் கவனித்துக் கொண்டிருப்பதாகவும் விஜய் முதலமைச்சராவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என பேசினார். நமது விசில் சின்னத்தை கவனமாக கையாளுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். பள்ளி மாணவன் தற்கொலையில் மர்மம் இருப்பதாக கூறி பெற்றோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரி காந்திஜி வீதியை சேர்ந்தவர் முருகேஷ், நெசவு தொழிலாளி. இவரது மகன்கள் சந்தோஷ், சஞ்சீவ் இருவரும் பெருந்துறை பழனிசாமி அறிவியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள மாவட்ட அரசு மாதிரி பள்ளி விடுதிகள் தங்கி 11ஆம் வகுப்பு படித்து வந்தனர். இருவரும் வழக்கம் போல கடந்த வியாழக்கிழமை காலை பள்ளிக்கு சென்ற நிலையில் சஞ்சீவ் தனது சகோதரனிடம் விடுதிக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றுள்ளார். இதைத் தொடர்ந்து மாணவர் ஒருவர் விடுதிக்கு சென்ற போது சஞ்சீவ் மின் விசிறிகள் தூக்கிட்டு இருந்தது தெரிய வந்தது. தகவலின் பேரில் பெருந்துறை போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து சஞ்சீவ் உடலை மீட்டு பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி மாணவன் தற்கொலைகள் மர்மம் இருப்பதாக கூறி பெற்றோர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அங்கு வந்த விசிக மாவட்ட செயலாளர் ஆறுதல் கூறி அவர்களை சமாதானம் செய்து வைத்தார்.
திமுக கூட்டணிகள் குறைந்தது 5 தொகுதிகளை கேட்க உள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொஹதீன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் 16 தொகுதிகளை முஸ்லிம்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை தொடர்ந்து முதல்வரிடம் வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். கமிட்டி அமைச்சுக்கிட்டு கூப்பிடும்போது நாங்க கொடுக்கலான்னு இருக்கோம். இந்த மாதிரி எல்லா தொகுதியிலையும் அதில் கடையநல்லூர் இருக்கு, பாளையங்கோட்டையும் இருக்கு, அதே மாதிரி பாபநாசம் இருக்கு, திருச்சி கிழக்கு இருக்கு, அதே மாதிரி நாகப்பட்டினம் சேர்த்துருக்கோம். அது மாதிரி சென்னையில ஆயிரவிளக்கு, அம்பத்தூர், ராயபுரம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து அதுல இருந்து ஒரு 5 தொகுதி எங்களுக்கு ஒதுக்குனா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலான்னு. ஏன்னா பேச்சுவார்த்தை இன்னும் ஆரம்பிக்கல, உங்க கமிட்டி அமைக்கல. கமிட்டி அமைச்ச உடனே நிச்சயமா எங்களை வழக்கமா கூப்பிடுவாங்க, நாங்க கேட்கலாம்னு. வேலூர் மாவட்டம் அரியலூரில் உள்ள ஸ்ரீ நாராயணி தங்க கோவில் வளாகத்தில் 26ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ஸ்ரீ நாராயணி தங்க கோவில் திருவிளக்கு பூஜைகள் உலக நன்மைக்காகவும் இயற்கை வளங்களை காக்கவும் விவசாயம் செழிக்கவும் திருவிளக்கேற்றி சாமி தரிசனம் செய்து வழிபாடு செய்தனர். பூஜையில் தங்க கோவில் நிறுவனர் சத்தியம்மா பூஜையினை துவங்கி வைத்தார். இப்பூஜைகள் முருகர், விநாயகர், வாராகியம்மன், நாராயணி அம்மன் ஆகியவைகள் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தது. விருதுநகர் நோபல் பள்ளியில் நோவா உலக சாதனை போட்டி நடைபெற்றது. விருதுநகர் நோபல் பள்ளியில் நடைபெற்ற நோவா உலக சாதனைகள் 270 மாணவர்கள் கலந்து கொண்டு சிலம்பம் போட்டியில் 60 நிமிடங்களில் 60 விதமான வீச்சுக்கள் வீசி உலக சாதனை செய்தனர். இதில் நோபல் பள்ளியின் சேர்மன் ஜெரால்ட் ஞானரத்தினம், பள்ளி செயலாளர் வெர்ஜின் இனிகோ முன்னிலை வகித்தனர். பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இச்சாதனையை பள்ளியின் சிலம்பம் ஆசான் சரவணன் பொறுப்பேற்று நடத்தினார். புதுக்கோட்டையில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை புதுக்கோட்டை மாவட்ட கலெக்டர் கொடியசைத்து துவங்கி வைத்தார். நிகழ்ச்சிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பதாதைகளை கையில் ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தனியார் பள்ளிகள் ஆண்டு விழா நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஆகில்பட்டி பகுதியில் சரஸ்வதி மேல்நிலை பள்ளிகள் ஆண்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இஸ்ரோ முன்னாள் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார். தொடர்ந்து கடந்த ஆண்டு தேர்வில் முதல் இடம் பிடித்த மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கு தங்க நாணயங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி தனியார் பள்ளி சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கவுண்டம்பாளையம் அருகே உள்ள விகாஸ் தனியார் பள்ளி சார்பில் குடியரசு தினத்தை ஒட்டி சாலை பாதுகாப்பு மற்றும் உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. சேந்தமங்கலம் பிரிவு சாலைகள் தொடங்கி போட்டிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆத்தூர் சாலை, புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் என சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை ஓடினர். போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு தொகையும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. திருப்பூரில் 22வது புத்தக திருவிழா தொடங்கியது. திருப்பூர் காங்கயம் சாலையில் உள்ள வேலன் ஹோட்டல் வளாகத்தில் நடைபெறும் 22வது புத்தக திருவிழாவை மாவட்ட கலெக்டர், மேயர் ஆகியோர் தொடங்கி வைத்து புத்தக அரங்குகளை பார்வையிட்டனர்.
பிப்ரவரி 3 வரை நடைபெறும் இக்கண்காட்சிகள் குழந்தைகளுக்கான நீதிநெறி கதைகள், வரலாற்று புத்தகங்கள், ஆய்வு கட்டுரைகள் என புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் பல்வேறு படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் புத்தக திருவிழாவில் புத்தகம் வாங்குபவர்களுக்கு கூடுதல் சலுகைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் தலைக்கவசம் அணிவதின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சத்தியமங்கலம் போக்குவரத்து போலீசார் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளிடம் போலீசார் நோட்டீஸ் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அப்போது யமதர்மர் வேடமணிந்த நபர் இருசக்கர வாகன ஓட்டிகள் மீது பாச கயிற்றை வீசி நூதன முறையில் விழிப்புணர்வு செய்தார். குறிப்பிட்ட நபர்களுக்கு மேல் இருசக்கர வாகனத்தில் வரும் குடும்பத்தினருக்கும் பாச கயிற்றை வீசி விபத்துகள் குறித்து அறிவுரை வழங்கினார். அமெரிக்காவில் பனி புயல் காரணமாக 13,000 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. மேலும் சில மாகாணங்களில் பனி புயலும் வீசி வருகிறது. இந்த வார இறுதியில் பனிப்புயல் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே பனிப்புயல் காரணமாக அமெரிக்காவில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பல பகுதிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பனிப்புயல் காரணமாக அமெரிக்காவில் 13,000 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். பனிப்புயல் மேலும் தீவிரமடையும் என்பதால் விமான சேவை பெரும் பாதிப்பை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம். மேடைக்கு வந்த விஜய்க்கு தொண்டர்கள் விசிலடித்து உற்சாக வரவேற்பு. சனாதானம் ஒரு காலத்திலும் தமிழகத்தில் கால் வைக்க முடியாது. திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என வைகோ பேட்டி. திமுக இனி மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது. மக்களின் வெறுப்பை திமுக சம்பாதித்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ரத சப்தமி விழா கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.